வெல்கம் டு அக்வாஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம vlogல கோதுமை மாவை வச்சு ஈஸியாக ஈவினிங்க்கு ஒரு ஸ்நாக் கோதுமை மாவு வெள்ளை துணிட்டு அதில் அந்த கோதுமை மாவை போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு கோதுமை மாவு எடுத்து ஒரு 15 to 20 minutes வந்து அதை இட்லி குக்கரில் ஆவி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீவ் பண்ணிக்கோங்க. சீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக வரும், அது யூஸ் பண்ணாதீங்க. ஒரு கப்பில் தண்ணி விட்டு அதில் வந்து உப்பு போட்டு கலந்துட்டு அந்த தண்ணியை இந்த ஆவி வச்சு எடுத்ததை சலிச்சதுக்கப்புறம் வர்றது பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை இந்த உப்பு தண்ணி தெளித்து ஒரு ஈரப்பதமான ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அது கூட கொஞ்சோண்டு தேங்காய், சர்க்கரை அண்ட் நாட்டு சர்க்கரை பிடிக்கிறவங்க அதுவும் யூஸ் பண்ணலாம். கூட வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டு நல்லா அதை வந்து இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கிட்டு திருப்பி இட்லி குக்கரில் ஒரு 15 minutes 10 to 15 minutes கண்டிப்பாக வந்து அதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தில் கிளறி விட்டுட்டு நான் கொஞ்சம் வெயிட் வச்சுருக்கேன் வராமல் இருக்கிறதுக்காக, ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி எடுத்து உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னமும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு சர்வ் பண்ணலாம் வித் ப்ரௌன் சுகர் ஆர் சுகர். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து அரை மூடி தேங்காயை கூட காடமம் பவுடரும் சுகரும் சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு அதோடு இந்த மாவில் கலந்துட்டு இட்லி குக்கரில் அவிச்சு எடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் சர்க்கரை தூவி இறக்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வெறும் தேங்காய் மட்டும் போட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையும் காடமம் பவுடரும் ஏலக்காய் கோகோனட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் போதுமாக இருந்தது. இதிலே வந்து அது நல்லாவே இருந்தது. டேஸ்ட் பண்ண நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.